வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, துரோகத்தின் உச்சத்தை பார்த்துவிட்டு வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு நிரந்தரமான உறவு ஒன்று கிடைத்திருக்கின்றது. கந்தனுக்கு இது தெரிந்தால் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடாதே. உனக்கான நல்ல நேரம். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். கந்தனுக்கு சந்தோஷம் அதில் தானே இருக்கின்றது. அப்பன் முருகன் ஒருபொழுதும் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு நான் எந்நாளும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திற்கு மகிழ்ச்சி தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சி அல்லவா? அப்படித்தான் இன்று இந்த நேரம் நான் உன்னோடு நிற்கின்ற இந்த தருணம், என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை நான் உனக்கு நிரந்தரமாக ஒப்படைக்கத்தான் வருகின்றேன். என் பிள்ளையே, துரோகம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மோடு உடன் இருப்பவர்களால் நடப்பது தானே. நம்பிக்கை துரோகத்தை செய்கின்றவர்கள் எதுவுமே செய்யாதது போல எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை துரோகம் உனக்கு கொடுத்த துன்பத்தை போல வேறு எந்த ஒரு விஷயங்களும் இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்ததில்லை. நம்பிக்கை துரோகத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததும் இழந்ததும் ஏராளம். ஆனால் அதே நேரம் இவர்களை எல்லாம் நீ அடையாளம் காண்பதற்கும் இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்வதற்கும் நிச்சயமாக உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி வாழ்க்கையை முழுமையாக தொலைப்பதை நிறுத்திவிடு. இனி என்ன நடந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், இதில் நடக்கக்கூடிய உண்மைகளும் நன்மைகளும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் நேரம் உனக்கு என்னவென்று நீ தேடி தேடி அலையும் முன்னே, என் குழந்தை, உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அல்லவா? சட்டென்று ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டதாக நினைத்து கலங்காதே. இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவை அத்தனையுமே உனக்கு விரும்பியதை மனமகிழ்ச்சியோடு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியோடு அத்தனை மாற்றங்களையும் உனக்கு தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் நின்று உனக்கு எதையும் செய்து தர வேண்டிய நேரம். இனி என்னவென்றாலும் அதில் இருக்கின்ற மனமகிழ்ச்சியை நீ நிரந்தரமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். கந்தன் இருக்கும் வேளையில் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிவிடக்கூடாது. அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து இந்த வாழ்க்கை வேடிக்கை பார்த்தது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? அந்த துன்பத்தை எல்லாம் கடந்து உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இனி உன்னை தேடி எப்பொழுதும் அப்பன் வருகின்ற நேரம். உனக்கு இந்த வாழ்க்கை இந்த துரோகத்தின் உச்சத்தை என்னவென்று அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றி என்பது எப்பொழுதுமே உன்னால் மறுக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன். உனக்கு வருவதை எல்லாமும் நான் உன் வசமாக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு தகுதியான நேரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக சாதிக்கின்ற பக்குவத்திற்கு வந்து விடுவாய். என் குழந்தையே,
நாம் எதை செய்ய நினைக்கிறோம் என்பது இந்த வாழ்க்கையில் நம்மை மேன்மைப்படுத்தும். நாம் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் என்பது இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, மகிழ்ச்சியோடு அத்தனையையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம். நடந்து முடிந்தது எல்லாம் போதும். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். என் குழந்தையை, நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதனால் அவர்கள் நம்மோடு இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் அவர்களை கட்டாயப்படுத்துதல் இயலாது. உன்னை நோக்கி என்ன வருகிறதோ அதை நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யோசிக்காதே. அவர்களை ஒருபோதும் நீ யாசிக்கவும் செய்யாதே. என் குழந்தையை, அப்படி உன்னிடம் வந்து சேரக்கூடிய அந்த உறவு ஒருபொழுதும் உன்னோடு நீடிக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலுமே, ஆணவம் என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் எனும் ஒரு அகங்காரம், கண்மம் என்பது கோபம், மாயை என்பது அனைத்தும் நிலையானவை என நினைக்கச் செய்து மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மாயை உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இவர்கள்தான் நமக்கு நிலையானவர்கள் என்று நீ நினைக்கும் நேரத்தில் ஒன்றுமே இல்லாததாக இந்த வாழ்க்கை மாறியதல்லவா? அப்படித்தான் இது எப்பொழுதும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லது. வாழ்க்கை இருளாகவே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று நினைத்து வருந்தாதே. எல்லாமும் மாறி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவமானங்களை கண்டு அச்சப்படாமல் என் பிள்ளை, நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வளர்ந்து வந்து நல்ல சிந்தனையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எதையும் எதிர்கொண்டு நான் வாழ்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாம் என்னவாகிறோம் ஏதுவாகிறோம் என்பது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் நேரமும் நான் உன்னோடு வருகின்ற இந்த காலங்கள் அத்தனையிலும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ நல்லபடியாக உணர்ந்து விட்டால் அது போதும். என்னாலும் கந்தனின் அருளாசிகள் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் உன்னோடு இருக்கும் இந்த காலகட்டம் இனி என்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டும். கந்தன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு என்றால் அது எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி திரிவதற்கு முன்னால் அந்த உறவு இருக்கின்ற இடம் இந்த கந்தன் என்னுடைய மனது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன், நான் உன்னோடு வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்காக எல்லா விஷயங்களையுமே சரியாக உன் முன்னால் வந்து நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரும் பொழுது என் குழந்தை, நீ எப்பொழுதும் அந்த இடத்தில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வா. கந்தன் சொன்ன வார்த்தைகள் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் நீ பெருமகிழ்ச்சியை பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். பேரதிசயம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய உண்மையை உணர்த்தும் என்பதனை தெரிந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைத்து கலங்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை, இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நெருக்கடிகள் பல இருக்கலாம். நீ அவற்றை கடந்து உன்னுடைய இலக்கை எப்பொழுதும் அடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ உனக்கான நல்லதை அடையப் போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலகட்டம் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். சரியாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அந்த இடத்தில் அப்பன் நின்று அதனை உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நான் உனக்காக
எப்பொழுதுமே நான் உன்னோடு. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் எப்பொழுதும் நான் உனக்காக நல்லபடியாக வாழ்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எனக்குச் சொல். நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அப்படியானால் நான் தானே உனக்கு நிரந்தரமான உறவு. கலங்காமல் இரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.